ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் நாங்கள் வெளியில் லஞ்சு சாப்பிட போயிருந்தோம். பசங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு வாங்கியிருந்தாங்க. காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு சளியெல்லாம் இருந்ததுனாக்கா நல்லாவே கரைச்சி விடும். இது மாதிரி வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பொண்ணு பார்த்திங்கன்னா ப்ரானில் 65 வாங்கியிருந்தா. சிக்கன் 65 எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது, நல்லாவே இருந்தது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா கோலா உருண்டை வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ நாங்கள் வீட்டில் அவ்வளோவா செய்கிறது கிடையாது. அதனால் பையன் வாங்கியிருந்தாப்புல. அதுவுமே நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் காரம் இருந்தது, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு நாட்டுக்கோழி பிரியாணியும் ப்ரான் பிரியாணியும் வாங்கியிருந்தோம். இப்போ ப்ரான் பிரியாணி நானும் எங்கள் வீட்டுக்காரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். பையன் நாட்டுக்கோழி பிரியாணி, பொண்ணு நாட்டுக்கோழி பிரியாணி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாமே நல்லா இருந்தது. இது ஒரு தாளிச்சா மாதிரி கொடுத்துருந்தாங்க. தயிர் பச்சடி, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கியிருந்தாங்க. அதையுமே எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முறுவலாக கொடுத்துட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு இருந்தது. இந்த மைனீஸோடு நம்ம தொட்டு சாப்பிடக்குள்ள ரொம்ப அருமையாக இருந்தது. இது 5 ஹோட்டல் தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஓரளவுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும். நம்ம எப்பயுமே தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சண்டே அன்னைக்கு நம்ம வெளியில் போய் நம்ம ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா அது ஒரு ஃபேமிலியோடு போக்குள்ளார அது ஒரு சந்தோஷமாக நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒர்க்குன்னு அவங்க ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா இளநீர் பாயசம் வாங்கியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.